எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி பிரைஸ் விஷயம் பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $92,900 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியா அதாவது $1,00,000 $1,08,000லேருந்து $90,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூமும் பெருசாக இல்லாததுனால ஸோ ப்ரைஸு அப்படியே ஒரு குட்டி கேண்டலாக ஃபார்ம் ஆகினு ஒரே ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகின்னு ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ மேபி ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ இது நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டெல்லாம் இன்னும் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000க்கு கீழே போயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. கிடையாது. ஓகேங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்டில் ஆகலை. இது வந்து ஸ்டில் நம்மளுக்கு புல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்னமும் டைம் இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலோட க்ளோசிங் பார்க்கலாம். ஸோ போன வார கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வார ஃபார்ம் ஆன கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வால்யூம் இல்லை. அதனால் வந்து பெருசாக ப்ரைஸ் வந்து எதுவுமே மூவ்மெண்ட்டும் ஆகலை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து கீழே வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே வரும்போது வால்யூமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போனா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து புஷ் பண்ணிலாம் கீழே தள்ள பெரிய லெவலில் செல்லர்ஸ் யாருமே வரலை. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய லெவலில் வால்யூம் இல்லாததுனால தான் ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வர டம்பெல்லாம் வந்து இந்த டவுனெல்லாம் நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? மேபி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒருவேளை இந்த 89,000க்கு கீழே வந்து பிக்கஸ்ட்டு கூட ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக மேலே போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து 2025 இந்த 2025 வருஷம் வரத்துக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2022 நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் 2025 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹையை வந்து போவோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த வரப்போகிற 2025 கிரிப்டோவோட இது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாகவே அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எதிர்பார்க்குற அந்த ஆல் டைம் ஹை ஓகேங்களா அது வந்து இந்த 2025 தான் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ நாம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் பாயிண்டில் வந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக பிளான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் இந்த 2025 வருஷம் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்கான இயர் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிற டைம். இந்த 2025 வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு எக்ஸிட் டைமாக தான் வச்சுக்கணும், என்ட்ரி டைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் இன்கேஸ் நீங்கள் எதாவது ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட மறுபடியும் அதை வந்து வேறு எதுலேயும் வந்து ரீஇன்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் புக் பண்ணதை வெளியில் எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்ப்போம் எப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு கீழே கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் இந்த இடத்துல வந்து வால்யூமும் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. அதனால் இந்த ஒரு ட்ராப் வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக மார்க்கெட்டை வந்து இட்டுன்னு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த லெவலுக்குலாம் முடியாது. ஸோ ஏகப்பட்ட இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் வைப்போடு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பாசிட்டிவான வால்யூமோடு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து ஒரு சின்ன புல் பேக் மாதிரி வந்துட்டு இந்த 1 லேக்ன்றது ரவுண்டு ஃபிகர் இல்லையா, புல் பேக் மாதிரி வந்துட்டு அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,50,000 நெருக்கி வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் இல்லை. இன்னும் ஒரு மேலே போயிட்டு இன்னும் ஒரு ஸ்விங் இருக்குங்க. ஓகேங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான், இன்னும் ஒரு ஸ்விங் கண்டிப்பாக. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, இது 2வது ஸ்விங் நடந்துனுக்கு, அடுத்தது வந்து ஒரு 3வது ஸ்விங். ஸோ 3வது ஸ்விங் வந்துட்ட பிறகு அந்த இடத்துல தான் நம்ம வந்து வெளியில் வரதுக்கான பிளான் பண்ணணும். பார்ப்போம் எப்படின்றது.
ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் டைப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் வந்து இது ஷூட்டிங் ஸ்டாராக நம்ம இப்போ எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஷூட்டிங் ஸ்டார் தான். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு பெரிய லெவலில் வால்யூம் இல்லை. வால்யூம் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்மாக இது ரிவர்சல் சைனுன்ற பட்சத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு நல்லா போயிட்டு கீழே வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார் டைப் ஃபார்ம் ஆகும்போது ப்ரீவியஸாக கேண்டில் வால்யூம் வந்தது பார்த்தீங்களா, அந்த வால்யூமோட இது அதிகமாக இருக்கணும். அப்போ வந்தால் தான் செல்லர்ஸ் ரொம்ப பையர்ஸை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ இது வந்து பையர்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால இது நம்ம வந்து பெருசாக நம்ம ஷூட்டிங் ஸ்டாருன்ற மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா. இது வந்து மார்க்கெட்டில் பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா மேபி நம்மளுக்கு அடுத்த மந்த் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷாக கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே விக்கு வச்சுட்டு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கும். ஸோ அப்போ அப்படி கீழே விக்கு வைக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 89 கீழே ப்ரைஸ் பாயிண்ட் வந்து விக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போகும். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர்லி கேண்டில். ஸோ இயர்லி கேண்டலை பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி போன வருஷம் கேண்டில் நான் சொல்லியிருப்பேன் இந்த 69,000க்கு உள்ளே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது 90,000 அந்த ரேஞ்சு 9,000 89,000 கண்டிப்பாக அந்த 69,000 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக 89,000 இல்லை 90,000 இல்லை 92,000 இதே ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து இந்த இயர் கேண்டில் வந்து நல்லாவே புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு நிமிஷங்க. ஸோ புல்லிஷ் கேண்டலாக நம்மளுக்கு இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் கேண்டலும் நான் ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் நெக்ஸ்ட் இயரும் வரும். அதாவது நெக்ஸ்ட் இயர்ன்றது நான் சொல்கிறது வந்து இந்த 2025 வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா. ஸோ தற்போதைய வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி நம்மளுக்கு ஸ்டில் நவ் புல்லிஷ், பேரிஷ் கிடையாது, புல்லிஷ் தான். ஓகே ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்துருவோம். ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா 2 தடவை நம்மளுக்கு வந்து ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஆல் டைம் உடைச்சிட்டு 2 தடவை நம்மளுக்கு ஸ்விங் ஃபார்ம் ஆகிட்டான். ஆனால் இவன் ஒரு தடவை கூட இந்த ஆல் டைம் ஐயை உடைக்காமல் இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் ஐயை உடைக்காமல் இருக்கிறான். இப்போ தான் வந்து அந்த ஆல் டைம் ஐலேருந்து வர அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த டிமாண்ட் ஓகேங்களா இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் வந்து இன்னும் சஸ்டைன் ஆகி நிற்கிறான். ஸோ இத்தீரியம் எதுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஎஸில் வந்து நம்ம ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதி பதவி ஏற்கிறார் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுது அப்படின்றது தோணுது. ஸோ மேபி வந்து அதுக்கப்புறம் ஆனவுடனே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் மார்க்கெட் வரலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $6,000லேருந்து $8,000 இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெவலுங்க. இத்தீரியம் ஹோல்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் இந்த ரேஞ்சை தொட்டதும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டோ இல்லைனா வந்து ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைனா வந்து 50% ப்ராஃபிட்டோ வந்து புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இத்தீரியம் வந்து இந்த 8,000 உடச்சா மட்டும்தான் அக்ரெசிவாக மேலே பம்ப் ஆகும். அப்படி உடைக்கலைன்னா இதே ரேஞ்சுக்குள்ளே இருந்து மார்க்கெட் வந்து டைம் ஆயிடுச்சுன்னா திரும்பிடும். ஓகேங்களா. அதனால் வந்து இத்தீரியம் ஹோல்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்னு பம்பாக வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் கடன்னு பம்பாக வந்து ஸோ அகெயின் நம்மளுக்கு அந்த 60 அந்த ரேஞ்சை தொட்டவுடனே திரும்ப வந்து ஒரு புஷ் கீழே கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாலே நம்மளுக்கு ட்ரெண்டு திரும்பிச்சு. ஓகேங்க. திரும்பிச்சு நான் சொல்கிறது வந்து ரிவர்சல், அதாவது கீழே வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சைனு நம்மளுக்கு வந்து கீழே வந்து புஷ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த புஷ் கொடுத்ததுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக தான் இது ஆக்ட் ஆகிருக்கு. அகெயின் நம்மளுக்கு இந்த லோவை உடச்சிட்டு கீழே வரும்போது இன்னும் அக்ரெசிவான ஒரு டம்ப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இது தாங்க. ஸோ 42% வரைக்கும் கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. சரிங்களா.
ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நோ புல்லிஷ் தான், நம்மளுக்கு வந்து பியரிஷ் கிடையாது. ஸோ கீழே வந்தால் கூட கீழே வந்துட்டு சின்னதாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே தான் போவோம். இது வந்து புல்லிஷ் தான், பியரிஷ் கிடையாது. இன்னும் வந்து ரெண்டெல்லாம் திரும்பல, டைம்லாம் ஆகலை. ஓகேங்களா. ஸோ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவர்சல் சைடு இருந்தால் நம்ம வந்து இதுவாக பார்க்கணும், கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இது ரிவர்சல் சைன்லாம் கிடையாது, திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹையும் உடச்சிட்டு மேலே தான் போகும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.